ஆக்சுவலி இன்றைக்கி ஒரு செம்ம பிஸி டே. அப்பா எப்படி தான் போச்சுன்னே தெரில. காலையில் வந்து வீட்டில் இட்லி அவிச்சு சிக்கன் குழம்பு வச்சுருந்தோம். ஆனால் நம்ம ஆளுக்கு வந்து இட்லி வேண்டாமா, தோசை பிரியர் அவர். தோசை தான் வேணும்னு அடம் பிடிச்சாரு. தோசை கல்லை போய் எடுத்து ஸ்டவ்வில் மேலே வைக்கிறான். தோசை சுட்டுத்தா அப்படின்னு சொல்லிட்டு. எப்போவுமே கறி குழம்புனா வந்து, அதாவது சிக்கன் குழம்புனா இட்லி சாப்பிடுவார். இன்றைக்கி என்னமோ அதெல்லாம் வேணாமா, எல்லாருமே இட்லி விரும்பி சாப்பிட்டாங்க. நம்ம ஆளுக்கு மட்டும் வேணாமா, அவருக்கு தோசை தான் வேணும்னு கேட்டு தோசை வாங்கி சாப்பிட்டுட்ருக்காரு. அதுவும் தோசை வந்து மொறு மொறுன்னு இருக்கணும் அவருக்கு. இந்த தேவுக்கும் சரி குட்டி பையனுக்கும் சரி மொறு மொறு இருந்தால் தான் இறங்கும், இல்லைனா இறங்காது. கொஞ்சம் திக்காக ஊற்றிட்டோம்னா சாப்பிடவே மாட்டாங்க. லஞ்சுக்கு வந்து ரொம்ப நாளாக போட்டி குழம்பு வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தோம். போட்டி எங்கள் ஊரில் வந்து குடல் கறி அப்படிம்பாங்க, இங்கே வந்து போட்டின்றாங்க. பட் இதை கழுவுறதுக்கு மாச்சல் பட்டே வாங்கவே இல்லை. பட் எப்படியாவது வாங்கி செய்யணும்னு சொல்லி ஒரு வழியாக கழுவி முடிச்சாச்சு. ஏன்னா எனக்கு அந்த வெயில் காலம் வந்தாலே எனக்கு வாய் புண்ணு வரும். ஸோ அதனால் அதுக்காக கண்டிப்பாக மாதத்தில் ஒரு தடவையாவது வாங்கி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பல்சரி வாங்கியாச்சு. கழுவி முடித்து வைக்கிறதுக்குள்ளே அப்பா படாத பாடுபட்டுட்டோம். ஒரு வழியாக அத்தை சூப்பராக வந்து செஞ்சு கொடுத்துட்டாங்க. பாதி குழம்பு வச்சாச்சு, பாதி வந்து தொக்கு மாதிரி வச்சாச்சு. நான் நிறைய எல்லாருக்குமே இறங்காது. தேவக்குட்டி பார்த்துக்கிட்டே இருக்கார், ஒழுங்காக எனக்கு வைக்கிறாளா அப்படி இல்லையா அப்படின்ட்டு தட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாரு. சாப்பாடு அவருக்கு தான் போட்டிருக்கோம் நாங்கள். அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அத்தைக்கு வந்து இது பிடிக்காது. அதனால் அவங்களுக்கு வந்து ரசமும் கருவாடும் வறுத்து வச்சுருந்தாங்க. வறுத்து வச்சு இந்த கருவாட்டில் ஒன்று ஆட்டையை போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கான். எடுத்துகிட்டு வந்து தட்டில் கொண்டு வந்து வச்சுருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். அவர் ஒழுங்காக சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சமத்து பையன். அப்புறம் ஈவினிங் வந்துட்டு அத்தை பானிபூரி செஞ்சு தரேன் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம ஆள் விடவே மாட்டார். பக்கத்தில் இருந்துட்டு நொயின்னு அதை போய் பார்த்துக்கிட்டு தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பான் அவங்கள. எல்லாமே வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. இந்த பூரியும் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட்டோம். அப்புறம் வெங்காயம் கட் பண்ணியாச்சு, அந்த தண்ணி ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் அதுக்கான ஸ்வீட்டும் அத்தை சூப்பராக பண்ணுவாங்க. நம்ம ஆள் பானிபூரி சாப்பிட்ற ஸ்டைலே வேறு. தேவக்குட்டிக்கு அப்படியே வந்து பானிபூரியை வாயில் அப்படியே விழுங்க தெரியாது, கடிக்க மாட்டான் இல்லையா. அதனால் அவன் எல்லாத்தையும் பிச்சு போட்டுட்டு அதில் தண்ணியை ஊற்றி ஆனியன் உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டோம்னு வைங்களேன், ஒரு ஸ்பூன் அழகாக எடுத்து சாப்பிட்ருவாரு.